டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்திய நிலையில் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சென்னையில் 3 வழித்தடங்களை உள்ளடக்கி மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2020ஆம் ஆண்டே 2ஆம் கட்டத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட்ட நிலையில் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது. ஆனால் அது தமிழக அரசு திட்டம் என நிர்மலா சீதாராமன் கூறியிருந்தார். அண்மையில் டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடியை சந்தித்து மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கான நிதியை ஒதுக்குமாறு கோரிக்கை விடுத்தார். இந்நிலையில் டெல்லியில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் 63,246 கோடி மதிப்பிலான சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அமைச்சரவைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 128 ரயில் நிலையங்கள் அமைக்கப்படும் என்றார். இந்நிலையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் மூலம் போக்குவரத்து நெரிசல் குறையும் என்றும் பொருளாதாரம் நிலையான வளர்ச்சி காணும் என்று தனது எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார்.